அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு தடவை எகிப்திலே கடுமையான பஞ்சம் நிலவியது. மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இறைத்தூதர் மூசா அவர்களிடம் வந்தார்கள். இறைத்தூதரே, கடுமையான பஞ்சம் நிலவுகிறது. எங்கள் கால்நடைகளுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, விவசாயம் செய்ய தண்ணீர் இல்லை, நாங்கள் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. நீங்கள் எங்களுக்காக இறைவனிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என கூறினார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் அனைவரும் ஒரு மைதானத்திலே ஒன்று திரட்டினார்கள். அப்பொழுது அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அப்போது இறைவன் கூறினான், மூசாவே, உமது கூட்டத்தில் பாவி ஒருவன் இருக்கின்றான். அவன் பல காலங்களாக பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றான். அவன் இந்த கூட்டத்தில் இருக்கும் வரை நான் உமது துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த கூட்டத்தை விட்டு அவன் விலகிவிட வேண்டும் என இறைவன் கூறினான். அப்போது அந்த பாவியான மனிதன் தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுது இறைவனிடம் மன்றாடினான். ரஹ்மானே, நீண்ட காலங்களாக நான் பாவங்கள் செய்துவிட்டேன், என்னை மன்னித்தல்வாய் ரஹ்மானே என மனம் உருகி அவன் இறைவனிடம் மன்றாடினான். உடனே மழை பொழிந்தது. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறைவா, இந்த கூட்டத்தை விட்டும் யாரும் விலகவில்லையே, ஆனால் மழை பெய்து விட்டதே, இது எப்படி என கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் தாலா கூறினான், மூசாவே, அவன் சற்று முன் மனம் உருகி என்னிடம் அழுது மன்றாடி பாவ மன்னிப்பு கோரினான். அவனுடைய பாவ மன்னிப்பை நான் ஏற்றுக்கொண்டேன், அதனால் மழை பொழிந்தது என இறைவன் கூறினான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறைவா, அந்த மனிதன் யார் என்று எனக்கு காட்டு என கூறினார்கள். அப்போது அல்லாஹ் தாலா, மூசாவே, அவன் பாவியாக இருக்கும்போதே நான் அவனை காட்டவில்லை, அவன் திருந்தி மனம் வருந்தி மன்னிப்பு கோரிய பிறகா நான் காட்ட முடியும் என கூறினான். ஆகவே பாவ மன்னிப்பு எனும் தௌபா இறைவனிடத்தில் மிகவும் வரவேற்கக்கூடியதாக இருக்கின்றது. பாவங்களை விட்டும் விலகியவர்களாக, தௌபா செய்தவர்களாக, அத்தகைய நல்ல மனிதர்களாக நாம் வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.